அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே, என்னாலே உன் நாட்கள் பெருகும், உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும். அநேகருக்கு அவங்களுடைய வாழ்க்கை குறித்து நிறைய பயம். சிலருக்கு காலையில் எந்திரிக்கும் போது மருந்து மாத்திரையோடு தான் எந்திரிக்க வேண்டி இருக்கு. ஏன்னா சரீரம் முழுவதும் வியாதி, போராட்டம். நான் சிலரை பார்த்து கேட்பேன், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது, எங்க பாஸ்டர், என்னுடைய லைஃப்ல இவ்வளோ வியாதி போராட்டம் இருக்கு, எப்போ நான் போவேன்னு எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லி ஒரு விரக்தியோடு பேசுகிற ஆட்களை நான் பார்த்துருக்கிறேன். இந்த காலையில் ஆண்டவர் சொல்றாரு, என்னால தான் உன்னுடைய நாட்கள் பெருகும், உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும். அப்போ கையில் இருக்கிற மருந்து மாத்திரைகள், பலர் சொல்லிய காரியங்கள் எல்லாம் எப்படி, அதெல்லாம் அப்பப்போ ஹெல்ப் பண்ணுமே தவிர நிரந்தரமான சுகம், நிரந்தரமான விடுதலை தேவனால் மாத்திரமே நடக்கும். அவர் தம்முடைய தழும்புகளை அனுப்பி சுகமாக்குவார். நீங்கள் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும்படியாய் ஆண்டவர் செய்வார். தாவீது சொல்வார் 31ஆம் சங்கீதம் 15வது வசனத்துல, என் காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. நிச்சயமாக சகோதரா சகோதரி, உங்க காலங்கள் ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறது. நீங்க ஏன் பயப்படணும், நீங்க ஏன் சோர்ந்து போகணும்? ஒவ்வொரு நாளும் காலையில அநேகருக்குள்ள இருக்கிற போராட்டம், இன்னைக்கு என்ன நடக்குமோ தெரியலையே, இன்னைக்கு என் குடும்பத்தில் என்ன நடக்குமோ தெரியலையே, வியாதி, பிரச்சனை, போராட்டத்தை கலந்து அவங்க அப்படியே பயந்து கொண்டு இருப்பார்கள். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையை பாருங்கள், பயப்படாதே என்று ஆண்டவர் வேதாகமத்தில் அநேக இடங்களில் சொல்லியிருக்கிறார். நம்ம ஏன் பயப்படணும்? நம்முடைய காலங்கள் ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறது, நம்முடைய நாட்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது, உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறார். ஆண்டவர் அற்புதம் செய்வார். அவர் தான் சொன்னார், என்னாலே உன் நாட்கள் பெருகும். அருமையான சகோதரா சகோதரி, தைரியமாயிருங்கள். இன்று முழுவதுமாய் விசுவாச வார்த்தைகளை பேசுங்கள், விசுவாசத்தோடு ஜெபத்திலே நில்லுங்கள். கர்த்தர் உங்கள் சரீரத்திலும், உங்கள் ஆவியிலும், ஆத்துமாவிலும், உங்கள் குடும்பத்திலும், உங்கள் சூழ்நிலைகளிலும் அற்புதம் செய்வார். சேர்ந்து ஜெபிக்கலாமா? வல்லமை உள்ள பிதாவே, நல்ல தேவனே, இந்த நல்ல நேரத்துக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளின் சரீரத்திலும், ஆவியிலும், ஆத்துமாவிலும் பலத்த போராட்டங்களோடு, சஞ்சலத்தோடு, வேதனையோடு இருக்கிற போது இப்பொழுது நம்முடைய கரம் நீட்டப்படுவதாக. நீங்க சொன்னீங்க, என்னாலதான் உன்னுடைய நாட்கள் பெருகும் என்று சொன்னீங்க. நம்முடைய பிள்ளைகளின் நாட்களை ஆசீர்வதித்து அவர்கள் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும்படி செய்வீராக. இயேசு இரட்சகர் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. Amen.